This is for the honorable ministers from Punjab. They will be sitting somewhere in the office and they will be listening to our proceedings. This is for them. அவர்களுக்கு நம்முடைய தமிழ் தெரியவில்லை என்று சொன்னாலும் நமக்கான அந்த குளோபலாக இருக்கக்கூடிய, அதனால தான் அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி, இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. விளையாட்டுத்துறையை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அதிலே மிகவும் கவனமாக இருந்து தொகுதிக்கு ஒரு விளையாட்டு திடல் என்பதை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். பல்வேறு இடங்களில் பள்ளிக்கான விளையாட்டு திடல் இருக்கிறது. இந்த ஒரு விளையாட்டு திடல் ஒரு தொகுதிக்கு என்பதை விட அந்த விளையாட்டு திடல்களை எல்லாம் அங்கே உள்ள பொதுமக்களும் அங்கே உள்ள விளையாட்டு குழுக்களும் பயன்படுத்திக் கொள்கின்ற வகையில் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து தர வேண்டும். இன்னும் குறிப்பாக நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் எப்படி இணக்கமாக பிணைப்பாக இருக்கிறார்களோ அதுபோன்று இந்த இரண்டு துறையும் பிணைப்பாக இருக்கக்கூடிய துறைகள். ஆகவே அத்தகைய வழிகாட்டு நெறிமுறையை வகுத்து விளையாட்டுத்துறையின் சார்பில் ஒரு அதிகாரியை நியமித்து அதை நெறிப்படுத்துகின்ற வகையில் செய்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். பல்வேறு இடங்களில் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் அவர்களுக்கென உடல் திறனை மேம்படுத்துவதற்குமான ஒரு வாய்ப்பாக அமையும். அதை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் செய்து தருவார்கள் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், அதே போன்று பல்வேறு பள்ளிகள் தரம் உயர்த்துவதற்கான விண்ணப்பங்கள் கொடுத்து முறையாக அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு பணம் கூட கட்டி இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அவையெல்லாம் தரம் உயர்த்துவதற்கான உரிய ஆணைகள் பெறப்படாமல் இருக்கிறது. அதே மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் செய்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், எங்களுடைய துறை சார்ந்தும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் துறை சார்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீர்கள். கண்டிப்பாக நம்முடைய மாணவருடைய நலன் சார்ந்து அது சார்ந்து ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக எடுக்க முடியும். அதே மாதிரி தரம் உயர்த்துவதை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே நம்முடைய ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தரம் உயர்த்ததுக்கான கையெழுத்தெல்லாம் பெறப்பட்டு அது அரசாணை வந்து நீங்கள் உடனடியாக அதை நம்ம செய்திருக்கணும்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் முழுமையாக உள்வாங்கி கொண்டு நான் நம்முடைய துணை முதலமைச்சரும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதுக்கு முன்பாக this is for the honorable ministers from Punjab. They may be sitting somewhere in the office and they will be listening to our proceedings. This is for them. இந்த கட்டடங்கள் கட்டுறதுக்கு சம்பந்தமான கேட்கும்போது அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தோட இன்டென்ஷன் என்ன, ஒரு முதலமைச்சரோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறதுக்காக we ask what denies dignity most. For some schools it is a leaking roof, for others the absence of a lab or toilet. When we restore dignity, learning follows. The biggest surprise, return on investment. Suppose if we provide toilets for girls, attendance soared. Sometimes the smallest structure unlocks the largest future என்கின்ற இந்த கருத்தையும் இருமொழி கொள்கையோட வலிமை இதுதான். அவர்களுக்கு நம்முடைய தமிழ் தெரியவில்லை என்று சொன்னாலும் நமக்கான அந்த குளோபலாக இருக்கக்கூடிய, அதனால தான் அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி, இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. நாம் சொல்கிற நம்முடைய அரசாங்கத்தோட இன்டென்ஷனையும் நம்முடைய மற்ற மாநிலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.